திருவள்ளூர் அரசு மருத்துவமனையில் பிரசவத்திற்காக சேர்க்கப்பட்ட கர்ப்பிணி பெண்ணுக்கு சுகப்பிரசவமாகிவிடும் என்று கூறி வந்த நிலையில் பயிற்சி மருத்துவ மாணவர்களின் அலட்சியத்தால் குழந்தை வயிற்றிலேயே இறந்துவிட்டதாக உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இங்க நல்லா இருக்குதுன்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. திடீர்னு தான் பாப்பா டெத் ஆயிடுச்சு அப்படின்றாங்க. நாங்கள் 2 மணி இருக்கோம் பாப்பா எங்கள் விட்டுட்டு அம்மாவை பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு நாங்கள் 2 பேரும் வீட்டுக்கு போனோம். நானும் எங்கள் வீட்டுக்கு வரோம். வீட்டுக்கு போயிட்டு சரி பாப்பாவுக்கு சாப்பிட்றதுக்கு எதாவது சமைச்சு எடுத்துகிட்டு வரலாம்னு சொன்னோம். உடனே 6 மணிக்கெலாம் ஃபோன் வருது, இந்த மாதிரி பாப்பா டெத் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி. அது டெத்துனா நார்மலாக எடுத்தாங்களா வெளியே பாப்பாவை? ஆப்ரேஷன் பண்ணி தான் எடுத்தாங்க. விளையாட்டு நம்ம தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அவங்கவுங்க வராங்க, அவங்கவுங்க பார்த்துட்டு அவங்கவுங்க வராங்க. அவங்கவுங்க இது ஒரு டாக்டராக சரி டாக்டர் அவங்க ஒரு சீரியஸ்னஸ் எடுத்து பார்க்காதனால தான் பாப்பாவோட டெத்துக்கு காரணம். கடைசி வரைக்கும் எங்களுக்கு நார்மல் டெலிவரி ஆகும் சொல்லி லாஸ்ட் டைமில் பாப்பா இறந்துடுச்சு அப்படின்றாங்க. இது எந்த விதத்தில் நியாயம்? இருக்கிறது எல்லாமே காலேஜ் ஸ்டூடெண்ட் தான் சார். யாரும் ஐயோ பேஷண்ட் ஆச்சு இன்ட்ரெஸ்ட் எடுத்து பார்க்கணும், என்ன ஆகும் ஏதாகும்ன்ற ஒரு பயம் கிடையாது. விளையாட்டுத்தனமாக அசால்ட்டாக உட்காந்து பார்த்துட்டு இருந்தாங்க. சரியான முறையில் பார்க்கல. குழந்தை எந்த பொசிஷனுக்கு ஒரு தாய் பாப்பனுக்கு சொல்லலை. குழந்தை இந்த மாதிரி இருக்குது, இது மாதிரி இருக்குது, இது ஆகும் இது ஆகாதுன்றது சொல்லலை. ஆகும்னு சொல்லி தான் வச்சுட்டு லாஸ்ட் டைமில் செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.